இன்றைக்கு உண்மைகளை காப்பாற்றுறதுக்கு குடும்பத்துக்குள்ளே போராட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். எங்கள் அக்கா தெருவில் நிறுத்திடுச்சு. பணம் காசு 16 ஏக்கரா, அப்புறம் ஒரு 6 சென்ட் இருந்தது. அப்புறம் என்னோடய கல்வியை தடுத்து நிறுத்தினது. வாழ்க்கை முழுவதுமே கேடுகட்ட நாயாக இருக்குது. அது மேலே நடவடிக்கை எடுக்கணுமில்ல. அப்போ அவங்க கூட பேசும்போது, அதாவது நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். அப்போ அதை திருப்பி தரணும். அப்போ அது 500 கோடியாக இன்னைக்கு அது 500 கோடியாக இருக்குது. அவங்களுக்கு விட்டால் ஓரளவுக்கு வசதிகள் இருக்குது. நம்ம கிட்ட திருடுன்னு தான் இது வரைக்கும் 40 ஆண்டு காலமாகவும் அவங்க 10 பைசா போய் சம்பாரித்து வச்சுருக்கல. சரி, அப்போ விசாரணைக்கு வருது. அப்போ போன மாதம் 18ஆம் தேதி பேசுகிறான். சிவன் கோயிலில் இருக்கும்போது பேசுகிறான். சரவணம்பட்டி சிவன் கோயில். அதனால் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் 19ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் போடல, இழுத்தடிப்பு. நானும் விட்டுட்டேன். அவங்க கூப்பிட்டு கேட்டாச்சுங்க, உங்களுக்கு நான் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏனுங்க பேச வைங்க, பேசுனா நிறையா விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, போலீஸ் என்னை தாக்குதல் நடத்தியதாக சொல்வது மாபெரும் குற்றம். நான் ஒரு விஞ்ஞானி, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞானி. மக்களில் மற்றதில் கண்டுபிடிப்புனால அரசு அங்கீகாரம் பெற்றது. அப்போ அவர் மன்னிப்பு கேட்டார். அதனால் அதை விட்டுட்டேன். இவன் ஊரெல்லாம் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு அதே விசாரணைக்கு கொண்டு போகும்போது காவல் நிலையத்தில் குற்றவாளிக்கு சாதகமாக பண்ணுறாங்க. என்னை 1000 கேள்வி கேட்டால் அவனை ஒரு கேள்வி. சரிங்க, நேற்றுக்கு நடந்து சொல்கிறேன். ஃபோன் பண்ணுறாங்க. கோபாலாறு எங்கள் தாய் மாமான்னு சொல்கிறான். பெரிய விஷயமா இருக்குது, அதிசயமாக இருக்குது. தாய் மாமாங்கிறான். அப்புறம் நிறையா பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. சட்டப்படி கொடுக்கின்றோம், சட்டப்படியான நடவடிக்கை. இது என்னது உரிமை. பாதிக்கப்படும் போது நான் இவரால் பாதிக்கப்பட்டேன், அதை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறது என்னோட உரிமை. அப்போ அவர் என்னங்கிறாரு, சிங்கநல்லூரில் கொடுத்தாரு, திருப்பூரில் கொடுத்தாரு. சிவானந்தபுரத்தில் இருந்துட்டு சிங்கநல்லூர் கொண்டு போய் கொடுக்க முடியாது. அதுதான் குற்றவாளிகளுக்கு மூளை வேலை செய்யாது. அப்புறம் இவரும் எல்லாமே கேட்குறாரு. ஆனால் நான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை சிஎஸ்ஆர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது முடியாது. அதை இழுத்தடிப்பு செஞ்சு இருட்டடிப்பு செஞ்சு அவனுக்கு சாதகமாக சிஎஸ்ஆர் போட்டால் அவங்க 3 மாதத்தில் அரெஸ்ட் ஆவாங்க. அதை தடுக்கிறக்காக இவங்களுக்கு கைகோத்து நின்று வேலை செய்கிறாங்களே. அப்புறம் யாரு கிட்ட நீங்கள் போன மாதம் 12ஆவது மாதத்தில் டிசம்பர் மாதம் 24ஆவது வருஷத்தில் நீங்கள் யாரு கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட கொடுத்தாரு. உடனே இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட கூட்டிகிட்டு போனார். ஆமாம் கொடுத்தாரு. அவங்க அக்கா எழுதி கொடுத்துட்டு போயிடுச்சு. ஐயா இப்போ கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து இப்போ மறுபடியும் பெட்டிஷன் வந்துக்குதுங்க, அதை முழுசாக விசாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் சொல்கிறார், எந்த விசாரணையும் நடத்தாமையே வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு, இன்றைக்கி சனிக்கிழமை, வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன எழுத சொல்கிறாருன்னா, அவங்க அக்கா கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சுடு. எப்படி? ஆனால் சட்ட வல்லுநர்கள், அட்வொகேட்டு, லாயரு சந்தோஷ், தேன்மொழி, இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 6 மாதம் உள்ள போவாங்க. இது டிசிபி நார்த் ஆஃபீஸில் இருந்துமே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பெஞ்ச் கடி போட்டு உட்காந்துட்டாங்க. 15 நாள் ஆகிப்போச்சு. டிசிபி ஆஃபீஸுக்கு போனேன் நேரத்துக்கு. அங்கே போயிட்டு ஏசிபி ஆஃபீஸுக்கு போனேன். அவங்க செல்லில் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது உடனே சரவணம்பட்டி காவல் நிலையத்திலேருந்து கூப்பிட்றாங்க. அப்போ என்ன இருட்டடிப்பு செய்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எல்லா ஆதாரங்களும் இருந்தாலும் நல்லவர்களுக்கு நல்லது நடக்க விடமாட்டார்கள். இவ்வளோதான். இது நாம் வரிப்பணத்தில் தின்னுட்டு அவன் நாசமாக போகாமல் இருப்பானா? அதை புரிஞ்சுக்கிறக்காக தான் இதை இப்போ நான் பேசினேன். ஆக போன மாதம் 19/12/24 சிஎஸ்ஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போயிருக்கணும்.
போகலை, அதையே இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. அப்புறம் இன்னொன்று கேட்டார், என்னை கேட்டார் போலீஸு, ஐயாசாமி அவர் பேர், அவர் தான் கலெக்டர் பெட்டிஷனெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ சிவன் கோயிலில் தான் நின்று இருக்கும்போது பேசுனேன் அவங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொண்டு வா. அவமானமாக இருக்குது. குற்றவாளிக்கு மூளை வேலை செய்யாது. யார் கொடுக்கணும்? சைபர் கிரைமில் போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க, கொண்டு போய் கொடுத்தோம்னா உடனே வந்து அவங்க கட் பண்ணி எடுப்பா, அதுவும் கூட தெரியாதா. அப்போது அந்த கலெக்டர் பெட்டிஷனை விசாரணை செய்யக்கூடிய ஐயாசாமி ஐயாவுக்கும் மூளை வேலை செய்யலை. இவங்கெல்லாம் என்னங்கிறாங்கன்னா, என்னை பைத்தியம்னு சொல்லி பட்டம் கட்டி கொண்டுட்டு போயிடலாம், அக்கா பையன் வந்து இனி பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு என்னை பிடிச்சி கொண்டுட்டு போயிடுவான். அதான் போன மாதமே நான் கேட்டேன், அக்கா பையன் அக்காலும் எழுதி கொடுத்ததை கொடுங்க, படித்து தரேன்னு. அதாவது சட்டத்தில் இடம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம அதில் ஒரு சட்டம் இருக்குது, அதாவது விவரம் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேட்டோம்னா அது கொடுப்பாங்க. அதாவது காலந்தான் தாழ்த்துறது. அப்புறம் சிவானந்தபுரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை கோயில்பாளையம் ஸ்டேஷனில் போய் பாரு அப்படின்னா திசை திருப்பி விட்டுறது. அப்போ கோயில்பாளையத்துக்கு போயிட்டா கோயில்பாளையத்தில் போலீஸ் வந்து இங்கே வராது, எங்கே சிவானந்தபுரத்துக்கு வராது. அப்போ முடிஞ்சு போச்சா? அப்போ கொஞ்ச நாள் இந்த கிழமை செத்து போயிடுவானா? அப்போ முடிக்கிறதுக்கான திட்டங்களை எவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக போடுறாங்கன்னு பாருங்கள். நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், பேச்சுவார்த்தைக்கு உடன்படணும். அப்படி இல்லாத பட்சத்தில் சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு வரோம். இது தெளிவாக. அப்புறம் டோர் நம்பர் இல்லை, எனக்கு வீடு வாசல் இல்லைங்கிறது 2012 வீடு வாசல் இல்லை, அம்மா உணவுல சோறு, அம்மன் கோயில் படுக்கை, இது ஊரறிந்த உண்மை. அப்போ இதையை மறைக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம். அதை மறைக்கிறதுக்காக எங்கேயோ ஒரு அட்ரஸ் கொடு, ஏதோ ஒரு அட்ரஸ் கொடு. அப்போ பொய்யான அட்ரஸ் நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆட்டுப்பட்டியில் குடியிருந்தோமா? குடியில்லை, ஆட்டுப்பட்டியில் படுத்துருந்தோமா? அப்புறம் விநாயகபுரத்தில் ஆட்டுப்பட்டியில் இருந்தோம், அம்மன் கோயில் படுத்துருந்தோம். இப்போ ஒரு கனகராஜ் வந்து உதவி செய்கிறாரு, அவர் கொடுத்துருக்க ரூமில் உட்காந்துருக்குறோம். அதுக்காக அதை வந்து எனக்கு விசாரணைக்கெல்லாம் கொடுக்க முடியுமா? அப்போ அந்த உதவி எனக்கு கிடைக்குமா? ஆக மொத்தத்தில் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவு போட்ட. நம்ம வந்து சட்டப்படியான அதை கேட்குறோம். அது வந்து எங்கள் அக்கா கிட்ட நீதி நேர்மைன்னு இருந்திருந்தா 4 லெட்டு அப்பா கொண்டு வர்றாரு, ஆளுக்கு ஒவ்வொரு லெட்டு, செல்வனுக்கு ஒரு லெட்டு, கோபாலுக்கு ஒரு லெட்டு, கமலாளுக்கு ஒரு லெட்டு, சுந்தராளுக்கு ஒரு லெட்டு, அப்படின்னு தான் பிரச்சனை இருந்திருக்காது. அவள் பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் 10லின்ட்டான். அப்போ இன்றைக்கி 200 கோடி சொத்துக்காரியாக இருக்கிறான். அப்போ இது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்க தயங்குறாங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவு போடுறேன். நன்றி, வணக்கம்.